ஸ்க்ரீனில் இருக்க இந்த 2D டிராயிங்ஸை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி இந்த 3D சாலிட் மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இப்போ பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட டிராயிங் வியூவை ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன். ஃப்ரண்ட் வியூ ஐக்கன் பிக் பண்ணும்போது டிராயிங் வியூ ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் ஆகும். நம்ம கிரியேட் பண்ணுற இந்த ப்ரொஃபைலை க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் ஆப்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் C ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக ஃபார்ம் ஆகும். இப்போ ஸ்க்ரீனோட டிராயிங் வியூவை ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன். ஃப்ரண்ட் வியூ ஐக்கன் பிக் பண்ணும்போது டிராயிங் வியூ ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் ஆகும். சூட்டபிளான ஹைட்க்கு நெகட்டிவ் டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். தேவையான ஹைட்க்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸை எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் தேவையான ஆப்ஜெக்ட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதராக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ரீடைன் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்டை செகண்டரியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அன்வான்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம செகண்டரியாக செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் இருந்த இடம் ஹாலோவாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நெகட்டிவ்ல ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் மூவ் கமாண்ட். இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் M. கமாண்ட் லைனில் மூவ் கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு சூட்டபிளான ஆப்ஜெக்ட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதராக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனோட டிராயிங் வியூவை ஃப்ரண்ட் வியூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன். ஃப்ரண்ட் வியூ ஐக்கன் பிக் பண்ணும்போது டிராயிங் வியூ ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை ஃபிட் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் ஸ்லைஸ் கமாண்ட். கமாண்ட் லைனில் ஸ்லைஸ் கமாண்ட் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இதுதான் ஸ்க்ரீனில் இருக்க இந்த 2D டிராயிங்ஸை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி இந்த 3D சாலிட் மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்.